ஒரு முறை ஒரு திருமணம் நின்று போனது. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எனக்கு நல்லா தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாரும் தெரியும். அவங்க கல்யாணம் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க, கொடுங்க அது போட்டோம். ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒரு பையனை பார்த்தாங்க, எல்லாம் கைகூடி வந்துச்சு, எல்லாம் செட் ஆச்சு. கடைசியில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். வேண்டாம், இந்த பெண்ணை பிடிக்கலன்னு. என்னடா உனக்கு பிடிக்கல, என்ன பிரச்சனை, ஏதாவது சொல்லிட்டாளா, ஏதாவது பண்ணிட்டாளா? இப்படி தெரிஞ்சு நல்ல பிள்ளை தானே, என்ன காரணம் என்ன தெரியுமாங்க? பாஸ்டர் 3 முறை ஹோட்டலில் என் கூட வந்து சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்டா பாஸ்டர். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னால் 3 முறை கூப்பிட்டாரான், எங்க பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு. அவர் சொன்னாலாம், இல்லை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரமாட்டேன், ஃபோனில் பேசிக்கலாம், வெளியெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாலாம். அவ்வளோதான், இவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் அந்த பொண்ணை. இது என்னங்க இது? அப்போ எங்க கூப்பிட்டாலும் வரணும், சுத்தணும், உலகம் போல ஆடணும். ஆடினா யாரு? நல்ல பொண்ணு. இன்னைக்கு எல்லா ரூல்ஸை மாத்திட்டு வருது உலகம். நீ இப்போ இப்படி விழுந்துடாதப்பா, நீ எப்படி விழுந்துடாத. அன்பு அன்புன்ற பேர்ல அவலட்சணமான காரியங்களை உலகம் செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அவலட்சணமான, கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம, லைஃப்ல எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாம உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அது அன்புன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. நீ போய் அந்த சிக்கல்ல போய் மாட்டிடாத. உன் வாழ்க்கையை பியூரா வச்சுக்கோ. தேவனிடத்திலிருந்து வர்ற அன்பு பரிசுத்தம் உள்ளது, தீமையை வெறுக்குது, உலகத்தை சிநேகிக்க மாட்டேன்னு சொல்லுது. எனக்கு அது வேணாங்க, அந்த வேஷம் வேணாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லுதுங்க தேவ அன்பு. நீ உலக அன்புக்கு பின்னாடி போகாதப்பா. ஏன் தெரியுமா? நீ எங்க போயிட்டு இருக்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போனோம். நீ ஒருவேளை நீங்க கட்டுற கணவனுக்கோ மனைவிக்கோ உலகம் தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. தேவனை தெரியுமா? கர்த்தருடைய கற்பனைகள் தெரியுமா? ஜெபிக்க தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தேட தெரியுமா? நீ பாக்கியவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உன் பிள்ளைங்க பாக்கியவான்கள். ஆமாங்க, உன் சந்ததி பாக்கியம் உள்ளது. இது இல்லாம இந்த உலகத்துல பசங்க தேடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த, நிச்சயமா ஒரு நாள் கண்ணீர் வடிப்ப. எப்போ தெரியுமா? உன் பிள்ளைங்க வரும்போது. ஏன்னா அவங்களுக்கும் ஒழுக்கம் கிடையாது. பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஒழுக்கத்தில் வளர்க்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்ற ஒளியோ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.